அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழ் நிரலாக்க மொழி எழில் புரோகிராமிங் தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 156 காலம் 20/7/2024 சனிக்கிழமை 7:30 உரையாளர் திருமதி ஆவண்ணா பிரியதர்ஷினி, உதவி பேராசிரியர் கணனி அறிவியல் துறை, பூகோசா அரச கிருஷ்ணம்மாள் கல்லூரி, மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணமானந்தன், செயலாளர் தமிழர்தமாகிய நான். இந்த நிகழ்வில் இப்பொழுது பிரியதர்ஷினி அவர்கள் தன்னை ஒரு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பிக்கலாம். மீண்டும் உங்களுடைய உரை முடிந்ததும் என்னிடம் கையளியுங்கள். வாருங்கள். ஐயா வணக்கம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இன்னும் வர இல்ல. இன்னும் வரலைங்களா? ஒரு நிமிஷம். இப்ப என் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகேங்க ஐயா. இப்ப நான் பேசலாமா? பேச ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிங்க. ஓகேங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த நிகழ்வில் என்னை பங்கேற்று வைத்த தமிழ்துறை பேராசிரியர் சுகன்யா அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் சரவணையா அவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும், இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியை இன்னும் உலகளாவிய இடங்களுக்கு கொண்டுட்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கும்போது எழில் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் மூலியமா நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பாக இன்னைக்கு இருக்குது. சோ இந்த தலைப்பை பத்தி தான் நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம் நம்மளோட உரையில. இப்போ நம்மளுடைய கருத்துக்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆங்கிலம் தான் இப்போ உலகளாவிய இடங்கள்ல ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிவை தான் அதிகமான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ அப்படி சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் அப்படிங்கிறது ஒரு பாதி அளவுக்கு தான் இந்த உலகத்துல எல்லா இடங்களையும் ரீச் ஆகுது. இன்னொன்னு தமிழ் வந்து முதன்மையான இடையூறுக்கு மன்னிக்கவும், கொஞ்சம் பிளமா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகேங்க. இப்ப கேக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. ஓகேங்க. சோ இப்ப உலகளாவிய இடத்துக்கு நம்ம கொண்டு போய் நம்ம தமிழ்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிலம் வந்து நம்மளுக்கு ஒரு இடையூறுகள் ஏற்படுது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இடையூறை ஏற்படுத்துது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல மட்டும்தான் அதை நாம போடுற மாதிரி இருக்குது இல்லையா? தமிழ் சார்ந்த மொழிகள் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணி போடுற மாதிரி கிடையாது. சோ அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஐயா கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது. இப்ப நல்லா கேக்குதுங்களா? இப்ப இனிதான் கேக்கும். ஓகேங்க. இப்ப நாம ஒரு ஆங்கிலம் மூலியமா கொண்டுட்டு போகும்போதுதான் எல்லா உரைகளையுமே சரி இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி வகையில தான் அவங்க எடுத்துருக்காங்க, இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய தொழில்நுட்பத்துல நம்மளால இன்னுமே நல்லா கொண்டுட்டு போய் இந்த தமிழை உலகளாவிய இடத்துல சேர்க்க முடியுங்கிறது தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம பார்க்க வேண்டிய ஒன்று. இப்ப நம்மளுடைய தலைப்புக்குள்ள போகலாம். தமிழ் நிரலாக்க மொழி எழில். ஐயா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுங்களா? கேக்குதா அனைவருக்கும்? ஆமாம் கேக்குது. நீங்க அவர்கிட்ட கேட்க தேவையில்லை, கண்டினியூ பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அவர்கிட்ட கொடுங்க. ஓகேங்க ஐயா, ஓகே. ஸோ நிரலாக்க மொழி எழில். ஸோ இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில்நுட்பத்தால் உந்தப்பட்டு வரும் ஒன்றொன்றொன்று இணைக்கப்பட்ட உலகில் நிரலாக்க மொழிகள் புதுமையான உலகளாவிய ஊடகமாக மாறியுள்ளது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருப்பினும் இந்த நிரலாக்க மொழிகள் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறங்காட்டி இப்ப ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு ஒரு மொழி தடையை தமிழாக்க கொண்டு பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு மொழி தடையை வந்து ஏற்படுத்துது. இப்போ டிஜிட்டல் புரட்சியில பாத்தீங்கன்னா அவர்கள் பங்கேற்பதை தடுக்கிறது. இந்த சுருக்கம் இப்ப தமிழ்ல ஒருத்தவங்க போய் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும், தமிழ்ல பேசி எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு லேப்டாப் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்க தெரியாது. இல்லை ஒரு கூகுள் மீட்டிங் ஏதாவது நம்ம போடுறோம் அப்படின்னா, ஜூம் மீட்டிங் போடுறோம்னாலும் அவங்களால உடனே அதை ஆன் பண்ணி அதை எப்படி பாஸ்போர்ட் கொடுத்து உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இங்கிலீஷ் மூலியமா நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது அது பல நேரம் நம்மளுக்கு இடையூறாகவே நம்மளுக்கு இருக்குதுன்னு கருதப்படுறோம் இப்ப வரைக்குமே. ஸோ இன்னுமே அதை எளிமையா நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பல கல்லூரிகள்ல பல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கவே வந்து
தமிழ் மூலியமா எப்படி நாம எடுத்துட்டு போகலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். மாணவர்களுக்கு இப்ப தமிழ் நம்மளாம் தமிழ் ஆட்கள் அப்படிங்கும்போது தமிழ்ல சொல்லும் போதுதான் இன்னும் எளிமையாவே அவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம தாய்மொழியே தமிழ் தான். ஆங்கிலம் தாய்மொழியாக வைத்தவர்களுக்கு ஆங்கிலம் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு அவங்க உடைய வேலையை நல்லா செய்யறாங்களோ, தமிழ் மொழியை தாய்மொழியா வச்சிருக்கிற அனைவருக்குமே தாய்மொழி தமிழ்ல சொல்லும் போதுதான் அது நம்மளுக்கு ஒருங்கிணைந்து வேலை செய்யும். நம்மளுடைய ஹியரிங் ஆகட்டும், நம்ம கண் பார்வைகள் எந்த ஒரு செயல் பண்றனாலும் உடல் உறுப்புகள் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணுதோ, அதே மாதிரி நம்ம தமிழ் மூலியமாக ஒரு வேலையை செய்யும் பொழுது, ஒரு மொழியை கொண்டு சேர்க்கும் பொழுது, ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம எடுத்துட்டு போகும்போது, அது உங்களுக்கு நல்லபடியா ஒரு மாணவர்களுக்கு ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அவங்களாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப இத பத்தி நம்ம இன்னும் மேலும் பார்க்கணும் அப்படின்னா, டிஜிட்டல் புரட்சியில இந்த சமூகம் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தை நம்ம இன்னும் எப்படி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்றோம் அப்படிங்கும்போது, தமிழ் பிரத்யேகமாக வடிக்கப்பட்ட ஒரு புதுமையான நிரலாக்க மொழியான எழில் அறிமுகப்படுத்துறோம். ஸோ இந்த தடைகளை தமிழ்ல நம்ம எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தடைகளை அகற்றி நம்ம எடுத்துட்டு போறதுக்கு இது கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த தடைகளை தகர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எழில். எழில் பரிமாணமும் அதன் தொடக்கம் முதல் அதன் வளர்ந்து வரும் சொல்வாக்கு வரை தமிழ் பேசும் சமூகங்களை மேம்படுத்துவதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கும் அதன் திறனுக்கும் ஒரு சான்றாகும். டிஜிட்டல் யுகத்தில் கலாச்சார அடையாளம் இந்த கட்டுரை எழில் பின்னால் உள்ள வடிவமைப்பு கொள்கைகளை ஆராயும் போது அதன் தனித்துவமான அம்சங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ தொடரியல் மற்றும் சொற்பொருள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்துகிறது இந்த எழில். இது ஆரம்ப நிலைக்கு அணுகக்கூடியது மற்றும் சிக்கலான நிரலாக்க பணிகளுக்கு போதுமான வலிமையும் இது தரக்கூடியது. மேலும் எழில் கல்வியில் தனது முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. தமிழ் பேசும் நுழைவாயிலை வழங்குகிறது. ஏன்னா பல மாணவர்கள் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் கேட்டீங்க அப்படின்னா தமிழை தவிர்த்துட்டு மற்ற லாங்குவேஜஸ் தான் ஸ்கூல்ஸுமே இன்னைக்கு சொல்றாங்க. சான்ஸ்கிரிட் படி, ஜெர்மன் படி, ஹிந்தி படின்னு சொல்றாங்களே ஒழிய தமிழுக்கு உண்டான இடத்தை அவங்க இனிமே கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த ப்ரோக்ராமிங் மூலியமா பசங்க ஈஸியா தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியும், அவங்க தாய்மொழியிலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணும், அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும் முடியும். ஸோ மாணவர்கள் எளிதாக நிரலாக்க உலகில் நுழையலாம். பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. கற்றலை எளிதாக்கியது மட்டுமல்லாமல் தமிழ் பேசும் பிரதிநிதிகள் டிஜிட்டல் அதிகாரம் அளிக்கவும் பங்களித்தது. இதன் தொழில்நுட்ப தகுதிகளுக்கு அப்பால் இதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதுல இரண்டாவதாக பார்த்தோம்னா இதை எப்படி நாம உலகுக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம், இதோட பரிமாணங்கள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எழில் ஒரு குறிப்பிடத்தக்க நிரலாக்க மொழி. வெறும் குறியீட்டை கருவியை விட அதிகம். இது ஒரு மொழியியல் பாலமாகும். இது தமிழ் பேசும் நண்பர்களுக்கு அவர்களின் தாய்மொழியில் நிரலாக்க உலகில் ஈடுபட அதிகாரம் அளிக்கிறது. இந்த முன்னுரையில் எழில் என்ற கண்கவர் மண்டலத்தை ஆராய்வோம். இதன் தோற்றம், தனித்துவமான அம்சங்கள் மற்றும் தமிழ் பேசும் சமூகத்தில் அது ஏற்படுத்திய மாற்றங்கள், தாக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எழில் தான் நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு இப்போ எடுத்துட்டு வருது. எழிலுடைய தொடக்கத்திலிருந்து டிஜிட்டல் யுகத்தில் அதன் வளர்ந்து வரும் முக்கியத்துவம் வரை தமிழ் மொழியின் செழுமையை பாதுகாக்கும் அதே வேளையில் படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கான கதவுகளை திறக்கும் ஒரு கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப இணைவை எழில் ஏற்படுத்துகிறது. குறியீட்டு கலாச்சாரமும் பிணைந்த எழில் உலகில் எங்களுடன் ஒரு பயணத்தில் இப்பொழுது அனைவரும் சேருங்கள். இப்போ எழில் பரிமாணம் பார்க்கலாங்க. ஸோ ஆரம்பகால உத்வேகம். தமிழ் நிரலாக்க மொழியான எழிலின் பயணம் குறியீடு மொழிகள் முதன்மையாக ஆங்கில சொற்களை பயன்படுத்தி ஆங்கிலம் பேசாதவர்களுக்கு ஒரு தடையை உருவாக்குகிறது என்பதை உணர்ந்தவர்கள் மூலம் இதுல நம்ம எடுத்துட்டு போறோம். உணர்ந்ததான் மூலம் தொடங்கியது. இது தமிழ் எழுதவும் புரிந்து கொள்ளவும் கூடிய நிரலாக்க மொழியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளது. எழில் அதிகாரப்பூர்வமாக 2000களில் நம்ம 2000 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2000களில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் ஒரு திறந்த ஒரு திட்டத்தின் மூலமாக தொடங்கப்பட்டது. தமிழை அடித்தளமாக கொண்டு எளிமையான மற்றும் பயனர் நட்பு நிரலாக்க மொழியை உருவாக்குவதே ஆரம்ப நோக்கமாக இருந்துச்சு. ஸோ மொழி வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எழிலின் படைப்புகளில் தமிழ் மொழியின் அமைப்பு மற்றும் இலக்கணத்தில் இருந்து உத்வேகம் பெற்று ஆரம்ப நிலைக்கு அணுகக்கூடிய மற்றும் சிக்கலான நிரலாக்க பணிகளுக்கு போதுமான வெளிப்பாடான மொழியை வடிவமைத்திருக்கிறது. இது தமிழ்
முக்கிய வார்த்தைகள் மற்றும் தொடரியல் உருவாக்கும் சம்பந்தப்பட்டுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கூகுள்ல சர்ச் பண்றோம் அப்படின்னா எல்லா வார்த்தையுமே நம்ம தமிழ்ல போட்டா அது தமிழாக்க வராதுங்க. ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இப்ப இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் மேட்ச் ஆகாம இருக்கும். இதெல்லாம் இப்ப அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான சொற்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. வளர்ச்சி மற்றும் மறு செய்கை பார்த்தீங்க அப்படின்னா பயனர் கருத்து மற்றும் தமிழ் பேசும் சமூகத்தில் வளர்ந்து வரும் ஆர்வத்தின் அடிப்படையில் எழில் பல மறு செய்கைகள் மற்றும் மேம்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது. ஸோ மொழியின் அம்சங்களையும் திறன்களையும் மேம்படுத்த டெவலப்பர்கள் ஒத்துழைத்தனர். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படல. ஆனா இன்னைக்கு இப்ப இலங்கையிலிருந்து நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம தமிழை இன்னும் அடுத்த லெவல் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ இதே மாதிரி வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போகணும் தமிழ்னு பல பேர் முன் வந்தங்காட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய கோட் போட்டு டெவலப் பண்ணக்கூடிய ஆட்களுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உலகளவே நம்ம போய் சர்ச் பண்றோம் ஒரு வார்த்தை தமிழ்ல சர்ச் பண்ணா நம்மளுக்கு அது கண்டுபிடிச்சு தரணும். அதுக்கான சொற்கள் என்ன அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும் அப்படிங்கிறது இந்த டெவலப்பர்களும் பல பேர் இப்ப இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வளரும் சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா எழில் சமூகம் விரிவடைய தொடங்கியது. ஆர்வலர்கள் அதன் வளர்ச்சிக்கு பங்களித்தனர், நூலகங்களை உருவாக்கினர் மற்றும் தமிழ் பயிற்சிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டு முயற்சி தான் பரிமாண வளர்ச்சியில் முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் டிக்ஷனரி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஆங்கில டிக்ஷனரிகளுக்கு அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப நம்ம தமிழ் டிக்ஷனரி கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சொல்லுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியல, பொருள் தெரியலன்னா நம்ம அதையும் சர்ச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு நிறைய சமூக ஆர்வலர்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கல்வி கருவி பாத்தீங்க அப்படின்னா எழில் கல்வித்துறையில் வலுவாக கால் பதித்தது. இது பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் தமிழ் மொழியில் நிரலாக்க கருத்துக்களை கற்பிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் மாணவர்கள் குறியீட்டு கொள்கைகளை புரிந்து கொள்வது அவற்றை பயன்படுத்தவும் தெரிந்துள்ளனர். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல். ஸோ தமிழ் பேசும் பிராந்தியர்களுக்குள் டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதில் எழில் முக்கிய பங்கு வகித்தது. இது தனிநபர்கள் தங்கள் சொந்த மொழியில் மென்பொருள் மற்றும் பயன்பாட்டுகளை உருவாக்கி அவர்களின் சமூகங்களின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவுகிறது. கலாச்சார பாதுகாப்பு அதன் தொழில்நுட்ப அம்சங்களை தாண்டி டிஜிட்டல் சகாப்தத்தில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாப்பதில் எழில் பங்களிக்கிறது. இது தமிழ் பாரம்பரியத்தை கொண்டும் மென்பொருள் மற்றும் உள்ளடக்கத்தை உருவாக்க அனுமதித்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல நாம் ஒரு சொல் தொலாவுறோம் அப்படின்னா ஒரு மரியாதையான சொற்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும். சார்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், இல்லை மேடம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய தமிழ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போதே ஒரு அழகு அந்த தமிழ் இருக்கு. வாங்க, உட்காருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள், இது மாதிரி நம்ம சொல்லும் போதே அந்த தமிழ்ல தன்னை போலவே உள்ளடக்கமாவே ஒரு மரியாதையான விஷயங்கள், ஒரு கலாச்சாரத்தை நம்ம பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த சொற்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுக்குது, இந்த தனித்துவத்தை கொடுக்குது இந்த உலகத்துல. ஸோ அதை நம்ம என்னைக்குமே நம்ம கலாச்சார ரீதியாக பார்க்கும்போது உலகளாவிய இடத்துக்கு நம்ம சொல்லும்போது இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறத நம்முடைய முதன்மைப்படுத்துது. அதுக்கும் நம்மளுடைய எழில் வந்து சம்பவமே உதவிகரமா இருக்குது. பரந்த அங்கீகாரம். எழில் முதிர்ச்சி அடைந்ததால் தமிழ் பேசுபவர்கள் மத்தியில் மட்டுமல்ல பரந்த நிரலாக்க சமூகத்திலும் அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்குங்க. இது பல நிரலாக்க மொழிகளுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எழில் நிரலாக்க மொழியின் அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழில் என்பது ஒரு தனித்துவமான நிரலாக்க மொழியாகும். இது தமிழ் பேசுறதுக்கு குறிப்பாக ஆரம்ப நிலையிலிருந்து அவங்க நிரலாக்கத்தை கற்றுக்கொண்டு எப்படி இதை மாத்தலாம், எப்படி இதை நம்ம தமிழ்ல இங்கிலீஷ் வார்த்தை எப்படி தமிழ்ல போடணும், எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியா கற்றுக்கொள்வதற்கு கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த தனித்துவமான கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு தேடல் எடுத்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. தமிழ் அடிப்படையிலான தொடரியல்னு பாத்தீங்க அப்படின்னா எழில் அதன் தொடரியல் தமிழ் ஸ்கிரிப்டை வந்து பயன்படுத்து. தமிழுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்றோம். இது குறிப்பா தமிழ் பேசும் ப்ரோக்ராமிங் பண்றாங்க பாத்தீங்கன்னா உதவியாளர்கள், இவங்களுக்கு கொஞ்சம் அந்த தமிழ் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு அவங்களே கத்துட்டு வராங்க. அவர்கள் தந்த சொந்த மொழியில எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஈஸியா அவங்க டெவலப் பண்றவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. மற்ற கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்குமே அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சு நம்ம கஸ்டமர் யூசர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியா அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ எழில் அவங்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எளில் கற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் எளிமையானதா இருக்குது இன்னைக்கு எல்லாத்துக்குமே. இது ஆரம்ப நிலைக்கு ஏற்றதாக இருக்குது. இது மற்ற நிரலாக்க மொழிகளில் பொதுவாக காணப்படும் சிக்கலான மற்றும் ரகசிய தொடரியல் தவிர்க்கிறது. அப்ப ரொம்ப கஷ்டமா ஒருத்தவங்களால யூஸ் பண்ண முடியாது, இது நம்மளால இந்த வேர்டு போட முடியாது, இதுல போய் நம்ம தேடல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கஷ்டமா இல்லைங்க. எளில வந்து நம்ம எளிய முறையில் எளிதாக ஒரு மாணவருக்கு கூட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுங்க. மொழி கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எழில் என்பது தமிழ் அடிப்படையிலான நிரலாக்க மொழி. எழில் மொழியில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில முக்கிய வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு பிடிப்போம். அது தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா பதிப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப வெளியீட்டை வந்து கட்டாயம் பயன்படுத்தும். இந்த மாதிரியான வெளியீடு பிரிண்ட் அப்படிங்கிற பதிப்பின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பர் நான் வச்சு பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இது பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது தமிழ் அதை எடுத்துக்கும். உள்ளமை இஃப்ன்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது உள்ளமை. முடிவெடுப்பதற்கான நிபந்தனை அறிக்கை அப்படிங்கிறது உள்ளமை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் இங்கிலீஷ்ல கொடுக்கறத அப்படியே நான் தமிழ்ல கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த தமிழுக்கு உண்டான இது எப்படி பண்ணணும், என்ன மொழிபெயர்ப்போ அதை எடுத்து அதற்கான ப்ரோக்ராமிங் நம்மளுக்கு அது பண்ணி கொடுக்கும். அப்புறம் அல்லது எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்லது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது இல்லைன்னா அல்லது அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். வைல் அப்படிங்கிறது அந்தரம். இது மீண்டும் மீண்டும் செய்யும் செயலுக்கான லூப்பிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது வைல் யூஸ் பண்ணுவோம். அது அந்தரம் அப்படிங்கக்கூடிய கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். பிரேக் அப்படிங்கும்போது விழு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சுழற்சியை முன்கூட்டியே வெளியேற பயன்படுத்துகிறது. இப்போ ஒரு லூப்ல ஒரு ஒரு குறியீடு நம்ம கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து இது பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரியான விழு பிரேக் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது நிறைய இருக்கு. டூ செய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அமை வேர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மட்டுமே அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் மொழியாக்கம் பண்ணி நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாவே புரிய வச்சு நம்ம கொண்டு போய் இந்த ப்ரோக்ராமிங்க சேர்க்க முடியும். இப்போ எழில் மென்பொருட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழில் என்பது இப்போ K2 தரப்பள்ளிகளில் குழந்தைகள் மற்றும் இப்போ +2 படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பவுமே தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில பள்ளி அல்லாது தமிழ் மட்டுமே எடுத்து படிக்கக்கூடிய பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவங்க லேப்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரோக்ராமிங் எல்லாமே தமிழ்லயே போடுறதுக்கான முயற்சிகள் பல இடங்களில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது நானுமே நேர்ல போய் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேங்க. ஸோ இப்போ எழில் மொழியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அல்லது லோகோ போன்ற கட்டாய நிரலாக்கத்தை கற்க உதவுகிறது. இப்போ ஏதாவது லோகோ நீங்க பயன்படுத்த வேண்டியது வரும் அப்படின்னா அதையும் நாம யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்க முடியும். உள்ள நீங்க என்ன மாதிரியான கால்குலேஷன் பார்ட் உள்ள கொண்டுட்டு வரனாலும் நீங்க யூஸ் பண்ணி இன்னைக்கு பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு போடலாம், பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் நீங்க எந்த மாதிரி பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஒரு அலுவலகத்துடைய ஒரு லோகோ நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு எழில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க. இது வந்து நான் நேர்ல ஒரு சில இடங்களில் நானா போய் பார்த்தது, பல பள்ளிகளிலுமே நான் பார்த்தது. எழில் அமைப்பும் அதோடைய எப்படி செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா எழுதும் நேரத்தில் எழில் மொழி தைப்பான் நிரலாக்க மொழியில் பொருள் சார்ந்த பணியில் செயல்படுத்தப்படுகிறது. மொழிபெயர்ப்பாளரின் மையமானது கையால் எழுதப்பட்ட சொற்களில் கையில எழுதி அவங்க இது என்ன நம்ம தமிழ்ல எழுதுறோம் அப்படிங்கிறத அதை மொழிபெயர்த்து அதை அப்படியே நம்ம எடுத்து உள்ள நம்ம போட்டு அதுலயும் செயல்படுத்திக்கலாம். அதோட அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்ல நம்ம எப்படி எழுதுறோமோ அது அதே மாதிரி நம்ம உள்ள ப்ரோக்ராமிங் எடுத்து பண்ணிக்க முடியும். ஆங்கிலத்தில் அவங்க போடுற மாதிரியே நம்ம தமிழ்லையும் எடுத்து ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில குறியீடுலாம் இருக்குதுங்க. பைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு சில குறியீடுகள் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த குறியீடுகளுமே இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளோட எழில் எல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். இப்ப மொழிபெயர்ப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா குறியீடு GNU GPL ஸோ இந்த மாதிரியான உரிமம் பெற்றது. மேலும் URL யூஸ் பண்ணி நம்ம அந்த லிங்க் எல்லாமே சொல்றாங்க. URL இருந்து மேம்பாட்டு நோக்கங்களுக்காக பதிவிறக்கம் செய்யலாம். இது எல்லாமே நம்ம எழில் மூலியமா பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கலாம்.
கனெக்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்ம எழில் மூலியமா ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே அந்த ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரியான தேடல்கள் அவங்களுக்கு இருக்குது, அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கிறது எழில் மூலியமா இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கிறோம். இப்ப கணிதம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல குறியீடுகள் நம்ம வச்சிருப்போம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இந்த மாதிரி பல குறியீடுகள். இதை நம்ம யூஸ் பண்ணி பண்றதுக்குமே இப்ப எழில் பாத்தீங்க அப்படின்னா மிகவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இப்ப எதிர்கால வேலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல தமிழ் ஒரு முக்கியத்துவமான இடத்தை பிடிக்க போகுது. ஒரு பங்களிப்பு நம்ம எல்லாரும் கொடுக்கக்கூடிய பங்களிப்புல இந்த சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அப்போ ஒரு தகவலை எப்படி பரிமாற்றம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எழில் இனி இன்னுமே உதவிகரமா இருக்கும். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னுமே நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இங்கிலீஷ் மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய அலுவலகங்களா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை சொல்றாங்க. எல்லா கம்பெனியோட பலகைகளும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய போர்டு எல்லாமே தமிழ்ல வையுங்க. தமிழ்ல இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சலுகை நாங்க ஏற்படுத்தி தர்றோம்னு இப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதே மாதிரி எல்லா கம்பெனிஸுமே தமிழ்ல நேம் போர்டு வைக்கிறாங்க அப்படிங்கும்போது பல சலுகைகள் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கும் கிடைக்கும். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், ரோட்ல அதை பார்த்துட்டு போகக்கூடிய குழந்தைகளாகட்டும், மற்ற பெரியவர்களாகட்டும், தமிழ் பலகைகள் எல்லாம் எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னுமே தமிழுக்கு இன்னும் அவங்களுடைய பற்றுக்கள் இன்னுமே ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு இப்போ ஒவ்வொரு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சரி, நம்மளும் சரி பல முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது நிகழ்காலத்துக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் இப்ப சொன்னேன். இப்போ ஒரு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா பல பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த இடங்கள்ல அவங்களுடைய வருகை பதிவேடு எப்படி இருக்குது, யார் யார் வந்தாங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் எழுதுறாங்க. ஒரு சில இடங்கள்ல இன்னுமே வருகை பதிவேடு எல்லாமே தமிழ்ல எழுதிடுறாங்க. அதை எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. அது கரெக்டான குறியீடுகள் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள மாத்தணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு அது எழில் மூலியமா நம்மளுக்கு ஈஸியா இருக்குது. இன்னும் எழில் மேம்படுத்திட்டு தான் வர்றாங்க. இப்போ எழில் ஆரம்ப காலத்துல தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் குழந்தைங்க யூஸ் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் பசங்க யூஸ் பண்ற மாதிரி இப்ப எடுத்துட்டு வர்றாங்க. அடுத்தது அலுவலகங்களுக்கு இது எப்படி எடுத்துட்டு போகலாம், மற்ற பணிகளுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போகலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அலுவலகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் அலுவலகத்துல எப்படி ஒரு பத்திரப்பதிவு எப்படி நம்ம பண்ணணுங்கிறது இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பத்திரப்பதிவேடுல பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி எல்லாருமே பண்றாங்க. அதை தமிழாக்கம் பண்ணி பண்ணுவது எப்படி அப்படின்னா அதுக்கும் பல ஆராய்ச்சிகள் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. அதை இன்னுமே மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை இன்னுமே எப்படி நல்லா மேம்படுத்தி எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்க்கலாம் அப்படிங்கறதும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப முன்மொழியப்பட்ட முறை அப்படிங்கிறது நம்ம அடுத்து என்ன இதுல இன்னுமே சொல்ல வர்றாங்க, இனி வரக்கூடிய காலத்தில் இந்த எழில எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஏஐ மற்றும் இயந்திர கற்றலுடன் ஒருங்கிணைப்பு எப்படி பண்ணலாம். இப்ப நார்மலா எல்லா மனிதர்களுக்கும் புரியற மாதிரி இருக்குது. ஒரு 25% இருந்து 50% வரைக்கும் தான் தமிழை என்னால கொண்டு போய் சேர்க்க முடியுது. இன்னுமே பல தமிழ் திடலுக்கான வார்த்தைகள் போட்டா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு பல தமிழ் ஆர்வலர்கள் நிறைய இடங்கள்ல பேசி பார்த்திருக்கிறேன் நானு. அது உண்மைதான். ஆனா இந்த ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல மூலியமா நம்ம இன்னுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் அடுத்த மேம்பாட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இயந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான அம்சங்கள் அல்லது நூலகங்களை சேர்க்கவும். இந்த மாதிரி நம்ம செயற்கை நுண்ணறிவுல இப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே அதை சர்ச் பண்ணி நம்மளுக்கு எடுத்துட்டு கொடுக்கணும். அந்த தேடலை எடுத்துட்டு போய் நம்ம நினைக்கிறத அடுத்த செகண்டே நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு டெவலப்பர்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவை வச்சு அவங்க இன்னுமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு. இப்ப எழிலை பயன்படுத்தி ஏஐ திட்டங்களில் பணிபுரிய அனுமதிக்கிறார்கள். நிறைய பேர்த்த கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்துல போட்டு வேலை செய்யணும்னு அனுமதிக்கிறாங்க. இப்போ ஏஐ மற்றும் இயந்திர கற்றல் திறன்களை எழில் நிரலாக்க மொழியில் ஒருங்கிணைப்பது, டெவலப்பர்கள் நிறைய உள்ள சேர்க்கிறது, ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கு புதிய எல்லைகளை திறப்பதற்கு இந்த நிறைய பேர் இன்னைக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. ஏஐ மற்றும் எம்எல் நூலகங்கள் மற்றும் அம்சங்களை இணைப்பதன் மூலம் தரவு சார்ந்த சவால்களை சமாளிப்பதற்கும் அறிவார்ந்த பயன்பாட்டுகளை உருவாக்குவதற்கும் எழில் ஒரு
பல்துறை கருவியாக மாறலாம். ஏஐ மற்றும் எம்எல்ஐ எளிதில் ஒருங்கிணைக்க சில வழிகள் இங்கே உள்ளது. என்ன மாதிரியான வழிகள்ல நாம வந்து நம்மளோட எழில கொண்டு போய் நம்மளுடைய செயற்கை நுண்ணறிவு கூட சேர்த்து நாம் பயன்படுத்தலாம்னு இப்ப பாக்குறோங்க. எம்எல் நூலகங்கள் எழில் இயந்திர கற்றல் நூலகங்களை உருவாக்கி ஒருங்கிணைத்து டெவலப்பர்கள் வகைப்படுத்துவதும் பின்னடைவு மற்றும் கிளஸ்டரிங் போன்ற பணிகளை தடையின்றி செய்ய அனுமதிக்கிறது. அப்ப நாம வந்து கிளஸ்டரிங் பண்றோம், ஒரு இணைப்பை நம்ம ஏற்படுத்தணும், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இணைப்பை ஏற்படுத்தி அவர்களோட பல உரைகளை நாம மாத்தி எடுத்துக்கணும், டேட்டாவை எடுக்கணும். அப்படிங்கும்போது எம்எல் நூலகங்கள் வந்து நம்மளுக்கு பல நேரங்கள்ல கை கொடுக்கும். முன் பயிற்சி பெற்ற மாதிரிகள், முன் பயிற்றுவிக்கப்பட்ட இயந்திர கற்றல் மாதிரிகளுக்கான என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வழங்கணும். பட அங்கீகாரம், எந்த மாதிரியான பெயர் சொற்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் நம்ம உள்ள யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பட அங்கீகாரம் அல்லது இயற்கையான மொழி செயலாக்கம் போன்ற பல்வேறு பணிகளுக்கு சக்தி வாய்ந்த ஏஐ மாதிரிகளை பயன்படுத்த பயனாளர்களுக்கு உதவுகிறது. இந்த எழில் தொழில்நுட்பம் ஏஐயும் சேரும் பொழுது இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு நம்ம தமிழ்ல வந்து இன்னுமே எடுத்துட்டு போக வைக்க முடியும். பல தமிழ் புரியாத மக்களுக்கும் கூட நம்மளால படங்கள் மூலியமா, காட்சிப்படுத்துதல் மூலியமா இன்னுமே நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து புரிய வைக்கவும் நம்மளுக்கு முடியும். இப்ப காட்சிப்படுத்துதல்னு பாத்தீங்க அப்படின்னா விளக்க படங்கள் ஏதாவது நம்ம கொடுத்து அவங்களுக்கு இன்னுமே புரிய வைக்கலாம். ஏன்னா பல பேர்த்துக்கு வந்து நம்ம சொற்களால் சொல்வதை விட விளக்க படங்கள் கொடுக்கும்போது இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது. இப்ப விளக்கப்படங்கள் மற்றும் வரைபடங்கள் போன்ற ஏஐ மற்றும் எம்எல் முடிவுகளை மிகவும் உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளவும் பயன்படுத்தவும் உதவும். நம்மளுக்கு இந்த கருவிகள் யூஸ் பண்ணி ஏஎம்எல் மூலியமா நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும். தரவு மூலங்களுடன் ஒருங்கிணைப்பு, தரவு தளங்கள், ஏபிஐகள், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு யூசர் இருக்கிறாரு அப்படின்னா சிஸ்டம் கூட யூசரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண வைக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இதுல தான் நம்ம பார்க்கணுங்க. ஸோ தரவு தளங்கள், ஏபிஐகள் மற்றும் தரவு மூலதனங்களுக்கான இணைப்புகளை எளிதாக்குதல், தரவு கையகப்படுத்துதல் மற்றும் இயந்திர கற்றல் திட்டங்களுக்கான முன் செயலாக்கத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் நம்மளுக்கு இந்த ஏஎம்எல் மூலியமா நம்ம அதை பண்ணிக்க முடியும். எப்படியெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகலாம், எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் நம்ம எப்படி நாம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது உதவிகரமா இருக்குங்க. இப்போ பல நேரங்களில் நம்ம பயன்படுத்துவதற்காக எடுத்திருப்போம், ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், ஆனா நம்மளுக்கு அதுக்கான தேடல் கிடைச்சிருக்காது. அது தப்பான ஒரு தேடல்ல கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஸோ அப்படியெல்லாம் இருக்காம கரெக்டான தேடலுக்கு நம்ம, ஏன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்குது. மதுரையில ஒருத்தவங்க பேசுவாங்க வேற மாதிரி இருக்கும், கோயம்புத்தூர் தமிழ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும், சேலம், திருநெல்வேலி, திண்டுக்கல்ல ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மொழியாக்கத்துல அவங்க மொழியை தமிழ் தான், ஆனா அது அவங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அந்த தேடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல கொண்டு போய் சேர்க்காது. இப்ப நம்ம ஏஐ நுண்ணறிவு பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா எப்படி என்ன கேட்கறாங்க, என்ன லாங்குவேஜ்ல அவங்க பேசுறாங்களோ அந்த ஸ்லாங்கை பயன்படுத்தியே, வார்த்தை பயன்படுத்தி வாய்ஸ் மூலியமாவே அவங்க ஈஸியா அதை என்ன பேச வராங்கன்னு தெரிஞ்சு அதற்கான கரெக்டான பதில் என்னவோ அதை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்ப எழில் ஏஐ மற்றும் இயந்திர கற்றலை பயன்படுத்தவும் இது பொதுவாக படிப்பை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம், அடுத்த கட்டத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா இது எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்குமே இந்த எழில் கூட நம்ம கைகோர்த்து ஏஐ மூலியமா போகும்போது இன்னுமே நம்ம மற்ற மாணவர்களுக்கு, உலகளாவிய மாணவர்களுக்குமே நம்ம போய் தமிழை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல தளங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடத்திட்டத்தை, ஒரு புதுமையான பாடத்திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டுட்டு வராங்க. எங்களோட பாடத்திட்டம் இந்த மாதிரி இருக்குது, நீங்க படிங்க, ஒரு கோர்ஸ் முடிங்க, 10 மணி நேரம் தான் எங்களுடைய படிப்பு, முடிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய கோர்சஸ் கொண்டு வர்றது இல்லை. ஆங்கிலம் மூலியமா தான் நிறைய கோர்சஸ் வருது, உலகளாவிய இடங்கள்ல அதை படிக்கிறாங்க. இப்ப தமிழ்லயுமே நம்மளால அந்த கோர்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். அதை தமிழ் மாணவர்கள் அதை படிக்கவும் முடியும். இன்னும் பல மொழிகள்ல பேசக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்குமே அந்த மாதிரி நம்மனாலையும் ஒரு ஒரு படிப்பை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை நம்ம ஏஐ மூலியமா நம்ம பண்ண முடியும்.
அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான கட்டமைப்புக்குள்ள நம்ம கொண்டு போய் தமிழை நம்ம வரைமுறைப்படுத்தி உள்ள கொண்டு போகும்போது, நம்மனால அந்த மாதிரியான செயலை நம்ம செய்ய முடியும். ஸோ இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, எழில வந்து ஆதரிக்கும் இயந்திர கற்றல் அல்லது ஏஐ கட்டமைப்புகள் ஏதேனும் உள்ளதா என்பதை தீர்மானிக்கணும். ஏஐ தொழில்நுட்பம் உள்ள கட்டமைப்புக்குள்ள நம்ம எளிதில் எடுத்துட்டு போகும்போது, நம்ம உலகளாவிய இடங்கள நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் அல்லது மத்த லேர்னிங் பிரபலமான தேர்வுகள எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மென்பொருட்கள் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொழிகள் யூஸ் பண்ணி அவங்க பயன்படுத்தக்கூடியது இந்த பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. சி புரோகிராமிங் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணி நார்மலா போடுவாங்க. ஆனா, இதே ஒரு புது கோர்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கும்போது, அது சப்போர்ட் ஆகாது. அத சப்போர்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கும்போது, நம்ம ஏஐ தொழில்நுட்பத்த பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது, ஒரு புது கட்டமைப்புக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்மனால அது உலகளாவிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப ஆன்லைன்ல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பரீட்சைகள் நடத்துறாங்க. ஆனா தமிழ்ல நடத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாமே ஆங்கிலம், இல்லன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இந்த மாரி மொழிகள்ல தான் அதிகமா நடக்குது. இப்ப தமிழ்ல அந்த தேர்வுகள் நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, அதற்கான ஏஐ தொழில்நுட்பத்த நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மனாலயும் அத பண்ண முடியும். இப்ப மொழி ஒருங்கிணைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்ப நான் சொன்னது ஸ்க்ரீன்ல கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நான் ஸ்க்ரீன தாண்டி போயிட்டு இருக்கிறேன். மொழி ஒருங்கிணைப்பு ஏஐ மற்றும் இயந்திர கற்றலுக்கு குறிப்பிட்ட எழில் நூலகங்கள் இல்லை என்றால், பைத்தன் போன்ற அலுவலான ஏஐ மற்றும் எம்எல் திறன்களை கொண்ட மற்றொரு மொழியுடன் எழிலை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இப்ப ஏதாவது நம்மளால வந்து இந்த மொழி கூட இதை சேர்க்க முடியாது, இந்த சாஃப்ட்வேர் கூடன்னா, மற்ற சாஃப்ட்வேர் கூட நம்ம சேர்ந்து ஒருங்கிணைந்து கூட நம்ம வேலை செஞ்சு நம்ம அந்த பணியை முடிக்க முடியும். இது எழிலுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழிகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க இடை செயல் தொடர்பு முறைகள் அல்லது ஏபிஐகளை பயன்படுத்தலாம். தரவு முன் செயலாக்கம் இயந்திர கற்றல் பணிகளுக்கான தரவை தயாரிக்கவும் அதில் எந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நம்ம உள்ள போடணும், எப்படி அந்த வார்த்தைகள் போட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைகள் பயன்பாடு பண்ணியாச்சு அப்படின்னா அதை எப்படி நாம இப்போ டேட்டா அதிகமா ஸ்டோர் ஆயிட்டு இருக்க கூடாது. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அந்த டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா அடுத்து உள்ள வரக்கூடிய டேட்டாக்கு ஒரு இடத்தை நம்ம கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இயந்திர கற்றல் பணிகளுக்கான தரவை தயாரிக்கவும் இதில் உள்ள வரக்கூடிய டேட்டாவை எது வரணும் எது வரக்கூடாது அப்படிங்கறத நம்மளே கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பொறியியல் சார்ந்த டேட்டாவெல்லாம் உள்ள போட்டு அது எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கணும், ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கலாம், எப்படி வார்த்தைகளுக்குள் நம்ம விளையாட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதுக்குள்ளதான் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த எழில் மூலியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கான வழிகள் எல்லாமே ஈஸியா பயன்பாட்டுக்கு வரும். ஏஐ தொழில்நுட்பத்தையும் நம்மளால ஈஸியா உள்ள யூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த தேடலுக்காக நம்ம போறோமோ அந்த தேடலை நம்மளால எடுத்து கண்டிப்பா உலகுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. நம்மளால உடனே அதை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கேப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுச்சா மட்டும்தான் நம்மளுடைய நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து நம்ம சிஸ்டம் மூலியமா நம்மளுடைய கணினி மூலியமா இந்த உலகுக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஐ கட்டமைப்பை பயன்படுத்தி இயந்திர கற்றல் மாதிரிகளை உருவாக்கி அதுக்கான பயிற்சியை நம்ம கொடுக்கலாம், மதிப்பீடு செய்யலாம். கரெக்டா ஒர்க் ஆகுதா, நான் போட்டிருக்கக்கூடிய டேட்டா உள்ள கரெக்டா தான் எடுத்திருக்குதா, கரெக்டா தான் அர்த்தத்தையும் பொருளையும் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுபடியா எழிலுடன் தொடர்பு கொள்ளும் ஒருங்கிணைந்த மொழியில் குறியீட்டை எழுதுவதை அடிக்கடி உள்ளடக்கும். இப்ப எழில்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எழில் கூட தொடர்புடைய சாஃப்ட்வேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது கூட அதை ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்ம செயல்பாட்டை என்னவோ அந்த செயல்பாட்டை கரெக்டா நம்மளுக்கு செய்து கொடுக்கும். இதோட வளர்ச்சி வரிசைப்படுத்தி நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, மாடல் பயிற்சி பெற்றவுடன் இப்போ ஒரு டேட்டாவை உள்ள போட்டு நான் தமிழுக்கு உண்டான குறியீடை போட்டு தமிழ் வார்த்தைகளை சுட்டு சர்ச் பண்ணுன்னு சொன்னா எனக்கு கரெக்டா சர்ச் பண்ணி கொடுக்குதான்னு ஒரு மாடல் டெவலப் பண்ணி அந்த மாடல் அந்த டேட்டாவை போட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இதை நாம அடுத்த செயலாக்கத்துக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். மாடல் பயிற்சி பெற்றவுடன் அதை எழிலுக்குள் அல்லது ஒரு இடைமுகம் மூலம் கண்காணிப்பு மாதிரியாக நான் எடுத்துக்கொண்டு உள்ள சென்று
அதை நம்ம என்ன பண்றோம்னா கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத நாம செக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த முயற்சிகளுக்கு நம்ம உள்ள கொண்டுட்டு போகலாம். சோதனை மற்றும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மற்றும் இயந்திர கற்றல் மாதிரிகளை அவற்றின் செயல்திறனை மேம்படுத்த தொடர்ந்து தொடர்ந்து சேமித்து மேம்படுத்தணும். என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது அதை யோசிச்சு நாம இன்னுமே மேம்படுத்தி எடுத்துட்டு போகணும். பைத்தான் போன்ற மிகவும் பிரபலமான மொழியில் ஏஐ மற்றும் இயந்திர கற்றலுக்கான சமூக ஆதரவு, நூலகங்கள் மற்றும் ஆதாரங்கள் எழிலுக்கு இல்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியம். எனவே ஏஐ திட்டங்களுக்கு எழிலுடன் பணிபுரியும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் வரம்புகள், தனிப்பயன் தீர்வுகள் மற்றும் ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் நம்ம எப்படி இதை எடுத்துட்டு போகணும். ஒரு சில லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுது, ஒரு சிலது ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுதான் பயன்பாட்டுக்கே நம்ம எடுத்துட்டு போகணும். சப்போர்ட் ஆகாது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கட்டமைப்பை நம்ம வந்து இன்னுமே மேற்கொண்டு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அப்போ ஒரு ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம தமிழை இன்னுமே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்ன, அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் நம்ம போட முடியும், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுதான் நாம அடுத்த செயலாக்கத்துக்கு நம்ம போகணும். இப்போ இதோட வரிசைப்படுத்துதல் இது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு அப்படிங்கும்போது அனைத்துமே நாம கரெக்டா கொண்டு போயிட்டோம். இப்போ நாம அதை கொண்டு போய் உலகுக்கு சேர்க்கணும், ஒரு கருத்தை கொண்டுட்டு போய் நம்ம தமிழ் மூலியமா உலகுக்கு சேர்க்கணும் அப்படிங்கும்போது அதோடைய புரிதல் எந்த அளவுக்கு அதை பண்ணக்கூடிய டெவலப்பருக்காகட்டும், எந்த அளவுக்கு ஒரு மொழியை அவங்க புரிஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு மொழியை அவங்க உள்ள எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு டெவலப்பர் வந்து கரெக்டா எழுத முடியும் அந்த கோடிங். இல்லைன்னா அவங்களாலேயும் அதை எழுத முடியாது, கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ நம்ம தொழில்நுட்பத்து கூட ஒர்க் பண்ணணும், சேர்ந்து இணைந்து நம்மளை எழில எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது அந்த எழிலுடைய பரிமாணமே பார்த்தீங்கன்னா இன்னும் வேற அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு முயற்சி தான் அது. அதை நல்ல செயலாக்கத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது பல டிக்ஷனரிஸ் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் என்னென்னலாம் இருக்குது, அதை நம்ம இன்னுமே எப்படி இன்னும் ஷார்ட்டா எப்படி பயன்படுத்தி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத நாம் அந்த டெவலப்பரும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா இன்னுமே மக்களுக்கு அது ஈஸியா எடுத்து சொல்ல முடியும். இப்ப முடிவில் பார்த்தீங்கன்னா எழில் என்பது ஒரு தனித்துவமான மற்றும் புதுமையான ஒரு நிரலாக்க மொழி இதுங்க. இது டிஜிட்டல் யுகத்தில் நிரலாக்கத்தின் பன்முகத்தன்மை மற்றும் தகவல் அமைப்பு தன்மைக்கு சான்றாக உள்ளது. இப்ப தமிழ் மொழியை முதன்மையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த எழில். இது குறியீட்டு உலகத்தை பரந்த பார்வையாளர்களுக்கு திறந்து தமிழில் தங்களை வெளிப்படுத்த வசதியாக இருப்பவர்களுக்கு அணுகக்கூடியதாக அமைகிறது. மொழிக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே ஒரு பாலமாக எழில் செயல்படுகிறது. இது மொழியியலில் பன்முகத்தன்மை தழுவி கணினி அறிவியல் உலகில் சேர்க்கப்படுவதை ஊக்குவிக்கும் நிரலாக்க மொழிகளுக்கான திறனை காட்டுகிறது. ஏஎம்எல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஏஎம்எல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் மூலம் எழிலை மேம்படுத்துவது உலகின் கவனத்தை ஈர்க்கும். ஏஐயின் பரிமாண வளர்ச்சியால் மக்களின் எண்ணங்களை எளிதில் கைப்பற்றி மனிதர்களுக்காக பிரதிபலிக்க முடியும். என்ன மனிதர்கள் சொல்றாங்க, அதை யார்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பமாகப்பட்டது எல்லா இடங்கள்லையுமே நாம வந்து பயன்படுத்த ஒரு சப்போர்ட்டா நம்மளுக்கு அமையும். இப்ப இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ இப்ப இன்னைக்கு தமிழ் நியூஸ் வாசிக்குது. நீங்க பல யூடியூப்ல நீங்க பார்த்திருக்கலாம், சேனல்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஏஐ வந்து ஒரு தமிழ் செயற்கை நுண்ணறிவு மூலியமா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவோ அந்த செய்தியை தானே வாசிக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய செயல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு ஒவ்வொரு டேட்டாவா நிறுத்தி ஒரு மனிதர்கள் பண்ணக்கூடிய செயல் போலவே எந்த இடத்துல நிறுத்தி வாசிக்கணுமோ அந்த இடத்துல அதை நிறுத்தி வாசிக்கிறது. எந்த இடத்துல வந்து ஒரு 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 கண் கலங்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லணுமோ அந்த இடத்துல வந்து அது ஆழ்ந்த இடங்களுடன் சொல்ற மாதிரி எல்லாமே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா தொழில்நுட்பம் மூலியமாக நாம பேச வச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் இது சொன்னேன். ஸோ இப்போ முடிவுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழோட வளர்ச்சிக்கு அப்படிங்கும்போது எந்த ஒரு தொழில்நுட்பம் புதுசா இந்த உலகுக்கு வந்தாலுமே அந்த தொழில்நுட்பத்தோடு தமிழை கொண்டு போய் நம்ம சேர்க்கும் பொழுதுதான் தமிழ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகுமோ ஒழிய இருக்கக்கூடிய பழைய தொழில்நுட்பத்தை மட்டுமே வச்சு நம்ம அதுலயே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம தமிழை வந்து உலகளாவிய இடங்களுக்கு நம்ம எடுத்துட்டு செல்ல முடியாது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய
இப்ப என்னென்ன தொழில்நுட்பங்கள் புதுசா வந்திருக்குது, அதுல நம்ம எப்படி தமிழை இணைத்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய முயற்சிகளை பல சமூக ஆர்வலர்கள் இன்னுமே எடுத்திருக்கிறாங்க. தமிழ் கூடிய ஆர்வலர்கள் இன்னுமே நிறைய பேர் இருக்கிறாங்க உலக இடங்கள்ல. நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க தமிழ் வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஃபண்டிங் மூலியமாவுமே நம்ம என்ன பண்றோம்னா தமிழை இன்னும் அடுத்த லெவலுக்கு ரிசர்ச் பண்றாங்க. ஆய்வுகள், பல ஆய்வறிக்கைகள் நிறைய இருக்குது. அதை எடுத்து இனிமே தமிழை அடுத்த பரிமாணத்துக்கு, உலகளாவிய இடங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஸோ இந்த எழில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு 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 சாதாரண நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு எழில் மூலியமாக இன்று நம் மாணவர்களுமாகட்டும், நம்ம சமுதாயமாகட்டும் இன்னும் பயன்பாட்டுக்கு எழில் மூலியமா எடுத்துட்டு போவோம். ஸோ இத்துடன் எனது உரையை நிறைவடைத்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. பிரிசையும் கூட உரையை முடித்து விட்டீர்களா? முடித்து விட்டேங்க ஐயா. நன்றி. இப்பொழுது கருத்துக்கள் வினாக்களுக்கான நேரம். இங்கே ஒருவர் அரட்ட பகுதியில் உங்களுடைய ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இந்த இந்த நில செயல்முறையாக செய்து காட்ட முடியுமா என்று. இந்த நிகழ்வின் இறுதியில் எனக்கு அதற்குரிய பதிலை நீங்கள் அல்ல இடையிலே அந்த பதிலை எனக்கு இதில் எழுதிவிட்டால் நான் அது சம்பந்தமாக உங்களோட மேலும் பேசலாம். இப்பொழுது நன்றியுரை இறுதியாக இருக்கும். அதற்கு முதல் கருத்துக்கள் வினாக்களுக்கான நேரம். தாமதிக்காமல் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்தோ அல்லது கருத்தை உயர்த்தியோ வரலாம். ஒலிவாங்கியை செயல்படுத்தி வரலாம். வாருங்கள். வணக்கம், நான் சுகு கதைக்கிறேன். என்னென்னா, இந்த பள்ளியில் நீங்கள் இப்போ இதுவரை எதற்காவது நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா எங்கேயாவது? உங்களோட ஒலிவாங்கியை செயல்படுத்துங்கள். பிரியதர்ஷினி, உங்களுடைய ஒலிவாங்கியை செயல்படுத்துங்கள். ஒலிவாங்கியை சரிப்படுத்துங்கள். ஓகேங்க ஐயா. ஓகே ஓகே. இப்ப கேக்குதுங்க, கேக்குது. நான் பேசுறது கேக்குது. இப்ப நீங்க இந்த எழில எங்கேயாவது யூஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? அல்ல இப்பதான் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்குதா? இல்லைங்க. அது ஆல்ரெடி இப்ப பள்ளிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எழில யூஸ் பண்ணி தமிழ் பள்ளிகள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா இடங்கள்லயுமே நம்ம சொல்ல இல்ல, இப்ப முடியாது. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு சாம்பிளோட காட்டலமா என்ன மாதிரி அது ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு? சாம்பிள் இருக்குதுங்க. சாம்பிள் இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. அந்த சாம்பிள் நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு போட்டு உங்களுக்கு காட்டுனீங்கன்னா அதை இந்த என்ன மாதிரி ஒர்க் பண்ணி நீங்க சொல்லிக்கொண்டு போனது ஒரு விளக்கம் இல்லாம இருக்குது. சரி சரிங்க. நீங்க அடுத்த முறை 2 ஏக்கர் ஒரு சாம்பிளை இடையில போட்டு காட்டுனீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். சரி சரி சரிங்க. நான் அந்த ஸ்கிரீனை எடுத்து வச்சிடுறேங்க. அந்த ஸ்கிரீனை மட்டும் நான் எடுத்து இப்ப காமிக்கிறேன். ஏன்னா அது பிரசன்டேஷனா இல்லாம வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு அதை இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன். இல்ல இப்ப நீங்க இப்போ ஒரு இடத்துல எழுதிக்க அந்த எழில யூஸ் பண்ணி எங்க அதை செய்து இருக்கிறாங்களான்ட்டு ஏதாவது ஒரு சாம்பிள் இருக்குதா? இருக்குதுங்க ஐயா. இப்ப இருக்குது. நான் இப்ப ஸ்கிரீன்ல இருந்து உங்களுக்கு இப்ப காமிக்கிறேங்க. அந்த ஸ்கிரீன். ஓகே. நேரம் எடுக்க வேண்டாம், அதை விடுங்க. அடுத்த மெட்டாக்கள் இந்த கேள்விகளுக்கு போகலாம். எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதே நேரம் மெட்டாக்கள் எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்.
இந்த ஐயா எழில் வணக்கம். மொழிக்கான வணக்கம். எழ்- அம், வணக்கம். அஹ், இந்த சுகு, இந்த எழில் மொழிக்கு அஹ், எழில் மொழிக்கான விக்கிபீடியா, தமிழ் விக்கிபீடியா கட்டுரைக்கு போனா அங்க வந்து எழில் எழுதப்பட்ட நிரல்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுகள். நீங்க பார்க்கலாம். நான் முடியுமெண்டா நான் இதுல அந்த லிங்க் போட்டு விடுறேன். நன்றி. வணக்கம் அம்மா, நான் இலங்கேஸ்வரன் மற்றவர்களிடமிருந்து கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம். பிரியதர்ஷினி, நீங்கள் அந்த அதை எடுத்து காட்ட வேண்டாம். இப்ப அவருடைய வினாக்கு பதிலை கொடுங்கள். ஐயா இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு காமிச்சது தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குதா? ஆமாம், சேரா இருக்குது. ஐயா வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? பிரியதர்ஷினி, உங்கள்கிட்ட ஒருவர் வினா கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. இந்த எழில் நிகழ்ச்சி நிரலாக்க மொழியில எந்த வகையான டிரான்ஸ்லேட்டர் மொழி மாற்றிகள் பயன்படுத்தப்படுதுன்றதை சொல்லுவீங்களா ஐயா? சொல்லுவீங்களா? அதாவது என்ன சொன்னா, இன்டர்பிரேட்டர், கம்பைலர் 2 இருக்கு. இதுல எது யூஸ் பண்ணப்படுது? 2மா? அல்ல பைத்தன் லாங்குவேஜில் வந்து 2மே செயற்படுத்துறதுனால அது வந்து மிகவும் உயர்தரமாக காணப்படுது. எழில்ல எந்த மாதிரி கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா? இப்ப சொல்றேங்க ஐயா. அது கேள்வியை நான் நோட் பண்ணிக்கிறேங்க. ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு இப்ப நான் சொல்றது. ஐயா கேக்குதா? ஐயா உங்களுக்கு கேக்குதா? ஆமா கேக்குது. சொல்லுங்க. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண தேவையில்ல, நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சரி. ஓகேங்க. இப்ப
இப்ப நம்ம எப்படி நம்ம எழில் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம கம்பைலர் உங்களுக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு டேட்டா எல்லாமே உள்ள கம்பைல் பண்ணி நம்ம எடுத்துட்டு போறோங்க. இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம என்னவா கருதப்படுதோ, அத அப்படியே எழிலுக்குமே அப்படியே யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். நீங்க நார்மலா ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது ஒரு கோடிங்க போட்டு நம்ம எப்படி கம்பைல் பண்றோமோ, அதே மாதிரியே தான் எழில்லயும் தேடலுக்கு அதுக்கான தேடல் வார்த்தைகள் அப்படிங்கிறது உள்ளது. அந்த தேடல் வார்த்தைகள் பயன்பாட்டின் மூலியமா நீங்க இந்த தேடலுக்கு உண்டான செயலை செய்துக்கலாம். நன்றி ஐயா. சாரி, நன்றி அம்மா. கம்பைலர் பயன்படுத்தப்படுது நம்ம. ஆமா, சரி. ஆமாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. எழில் இந்த இது வந்து ஒரு மென்பொருளா அல்லது உலாவியா எங்களுக்கு அந்த தெளிவு ஒரு வேணும். அதை விட சாஃப்ட்வேருங்க. மென்பொருள் அதை விட இந்த பார்வையற்றோர் வந்து பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். கணினியில வந்து ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர், அதாவது திரைப்படிப்பான். இதன் மூலமாக இந்த எழில நாங்கள் அணுக முடியுமா? அதாவது பயன்படுத்த தமிழ்நாட்டில் அத நாம அடுத்த தரத்துக்கு நாம இன்னுமே செயல்படுத்தி எடுத்துட்டு போகணுங்க. ஏன்னா, இப்ப எழில்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்ப இனிஷியலா ஒரு பேசிக் லெவல் புரோகிராமிங்கா தான் அத பண்ண முடிஞ்சிருக்குது. இன்னும் அத அட்வான்ஸ்டா எடுத்துட்டு போனதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது, இப்போ ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு நம்ம எடுத்துட்டு போறணும் அப்படின்னு அத எடுத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கும்போது, அத இன்னுமே நம்ம மேம்படுத்தணுங்க. மேம்படுத்தும் பொழுது நீங்க சொல்ற மாரி பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு போகலாம். ஆமா, நல்ல விஷயம் அம்மா. இந்த ஏன்னா, இந்த பார்வையற்ற தமிழ்ல மக்கள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்ப வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட்ஸ் அதிகமா எல்லா அலுவலகங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இல்லைங்க. எல்லாமே ஆங்கில கீபோர்டுகள் மட்டும் தான் இப்ப யூஸ் பண்ற மாரி இருக்குது. ஏதோ ஒரு சில எண்ணி பார்க்கையில் ஓரு 2 இடங்கள் சொல்ற மாரி தான் இருக்குதுங்க. அங்க தான் ஆங்கில கீபோர்ட வச்சு அவங்க பயன்படுத்துறாங்க. ஒரு சில தமிழ் பள்ளிகள்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. இப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆங்கில கீபோர்டே இல்லனாலும் பரவால்ல. டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைய சொல்றீங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேட்டர் மூலியமா நம்ம தமிழ்ல அதைய அர்த்தமா எடுத்து அத பயன்படுத்திக்கலாங்க. இப்ப எல்லாமே நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிறது முக்கியத்துவம் இல்லைங்க. இனி போக போக நான் வாயில பேசக்கூடிய சொற்களை வைத்து அந்த கண் கண்ணு தெரியாதவங்க வந்து வாயில கூட பேச முடியும். பேசி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு வாய்ஸ் மெசேஜா குடுக்கும்போது, அது தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு போகும். இந்த சரிங்க. வினாவை கேட்டவர் உங்களோட பெயரை சொல்லுங்க. பேரம்பலம் ஞானகுமார். இப்ப தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ஸ் மூலியமா ப்ராசஸ் பண்ணுது. பிக்சர் மூலியமா ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாமே இப்ப எடுத்துட்டு போறது தொழில்நுட்பம் தான். சரியம்மா, நன்றி. ஓகே. வணக்கம்மா. நான் கொழும்புல இருந்து ரவீந்திரன் கதைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே கேட்டதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். இப்ப பார்வையற்றோருக்கு இப்போதைக்கு இருக்க பெரிய ஒரு குறைபாடு இருந்தா தமிழை பொறுத்தவரையில, இந்த பிடிஎஃப்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எழுத்துக்களை திரை வாசிப்பான்கள் வாசிக்கிறதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. இது வரைக்கும் அதுக்கான சரியான தீர்வு இல்லை அப்படிங்கறத உண்மை. ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை வாசிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. இதுக்கு இந்த சாஃப்ட்வேர் உங்களோட மென்பொருள் மூலமா ஏதாவது இப்ப இல்லாட்டியும் எதிர்காலத்துல ஒரு தீர்வு தரக்கூடிய வழி இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். பிகாஸ் ஏன்னா பார்வை இல்லாதவங்க இந்த பிடிஎஃப் வாசிக்கிறங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்குது. உண்மைதாங்க. இப்ப என்னன்னா, இப்ப பார்வை இல்லாதவர்கள் கூட வாசிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஏற்பாடுகள் வந்து ஏஐ மூலியமா இனி வருங்காலங்கள்ல வந்து செயல்படுத்துவாங்க அவங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நார்மல் லைஃப்ல இது எப்படி எடுத்துட்டு போலாங்கிறத நம்மள மாதிரி ஆட்கள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க எடுத்துட்டு போறாங்க இப்ப வரைக்குமே. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு டிசேபிள்டா இருக்கிறாங்க, ஒருத்தங்களுக்கு முடியல, அவங்க கூட எப்படி பயன்படுத்தணுங்கிற சிந்தனைக்குள்ள அவங்க எடுத்துட்டு போவாங்க இந்த இதையே கண்டிப்பா.
ரொம்ப நன்றி அம்மா. ஏன்னா மற்ற அநேகமான மொழிகளில் இந்த பிடிஎஃப் எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கான வசதி இருக்கு. ஆனால் தமிழில் இவ்வளவு அறிவு இந்த ஐ மீன் முன்னேற்றம் அடைஞ்சு இன்னும் இந்த பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கு. உண்மைதாங்கய்யா. இப்போ நானே ஒரு மொழிபெயர்ப்புக்காகங்க தமிழ்ல போடணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஆனா அது இங்கிலீஷ்ல போட்ட வார்த்தை வந்து தமிழ்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சிரிக்கணும். அந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ் தான் இன்னைக்குமே நம்ம சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு சில வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகளுக்கு. அது இன்னுமே நாங்களுமே யோசிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். இன்னும் டெவலப்மெண்ட்ல பல சேஞ்சஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறத நாங்களுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம தமிழ் துறை பேராசிரியர்கிட்ட நிறைய நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி ஒரு ப்ராஜெக்டா எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும்? இதை எப்படி நம்ம செயல்பாட்டுக்கு எடுத்துட்டு போலாம்? நீங்க ஒரு செயலியை யூஸ் பண்றீங்க கிளாஸ் ரூம்லயோ இல்ல ஒரு மொபைலே நீங்க கையில வச்சிருக்கீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? இப்ப ஆங்கிலம் மூலியமா தான் நீங்க சர்ச் பண்றீங்க, தேடி ஒரு சொல்ல எடுக்கிறீங்க, பயன்படுத்துறீங்க. இதே தமிழ்ல வரும்போது பல பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தேடல் அப்படிங்கறது அந்த இது போய் அமுத்தணும் பட்டன் இதை சர்ச் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. செல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்க உள்ள அப்பப்ப வருதுன்னா அதுக்கும் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு நடைமுறையில பாத்தீங்கன்னா பல டிஃபிகல்டிஸ் இருக்குதுங்க யூஸ் பண்றவங்களுக்கு. இது தமிழ் ஆர்வலர்கிட்ட நாங்களும் கேட்டுருக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுங்க. அதை ஒரு ப்ராஜெக்டாவே எடுத்து நாம அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுமே நாங்க பண்றோங்க. இன்னுமே நீங்க சொன்ன கருத்துக்களை வந்து நான் எடுத்துட்டு போறேன். இதை ப்ராஜெக்டா கன்வெர்ட் பண்ணி இனி வரும் காலங்கள்ல இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது நான் ரொம்ப நன்றி அம்மா. நன்றிங்க. பிரியதர்ஷினி, நீங்க ஏதாவது கூற விரும்பினா கூறலாம். வேற யாருக்கின்ற வினாக்கள் வரவில்லை என்றால். ஓகே. எனக்கு இந்த பங்கேற்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் ரொம்ப தூய தமிழ்ல பேச முடியுதோ இல்லையோ மிகவும் முயற்சி எடுத்து ட்ரை பண்ணி தான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. என்னோட உரை வந்து நான் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கட் ஷார்ட்டும் பண்ணி தான் என்னோட உரை நான் கொடுத்தேன். இத்தனை ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கும் நல்ல சந்தோஷமா இருக்குது. இலங்கை வாழ் தமிழர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நான் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதை பார்த்திருக்கேன். என்னோட மாணவர் கூட தமிழினியன் அவங்களுடைய பேரு. அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த லாவோட சுழற்சி இது எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மதிப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டை காட்டிலும் இலங்கையில அவங்க பேசக்கூடிய அந்த ஒரிஜினல் தமிழ் அப்படிங்கிறது அங்க நல்லா இருக்கும். அதை நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அதனால இலங்கை வாழ் தமிழர்கள் அனைவருக்குமே இந்த தமிழை நீங்க இன்னுமே அடுத்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும், உலகளாவிய இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும். பல முயற்சிகள் எடுத்து இந்த மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நீங்க நிறைய நேரங்கள் நடத்துறீங்க. இதுக்கு என்னோட சார்பா என்னோட கல்லூரி சார்பா நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மென்மேலும் தமிழ் வளர்ச்சிக்கு எங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு நாங்க தர முடியுமோ நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ எனக்கு இலங்கை இடங்கள்ல இருந்து இந்த அளவுக்கு தமிழ் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கேட்கும்போதே ரொம்ப பெருமிதமா இருக்கு. நன்றி. உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கலாம் இருக்கிறேன். இந்த சொல்லுங்க. எழில் நிரலாக்க மொழியை நீங்கள் செயல்முறையில் செய்து காட்ட முடியுமா? சரிங்க. அப்படியானால் அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அது இன்றைக்கல்ல சரிங்க. இன்றைக்கல்ல எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று சொல்லுங்க. இன்னொரு முறைக்கான வாய்ப்பை வழங்குவோம். ஏனென்றால் இதுல பலரும் அந்த கோரிக்கை வைத்ததாக நான் கருதுகிறேன். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி மற்றது அனைவர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள். இந்த நீங்கள் விழிப்புலன் வலுவற்றோர் என்ற சொல்ல பாவிப்பது நல்லம். சாதாரணமாக நீங்கள் 2 விதமாக பாவித்தீர்கள். அதை விட விழிப்புலன் வலுவற்றோர் என்று சொல்வது ஒரு நல்ல நல்ல தமிழ் நல்ல தமிழாக இருக்கிறது. அதை பயன்படுத்துவோம். அதை இங்கே ஒரு தமிழர்தான் அதற்கான ஒரு வேண்டுகோளை இங்கே வைக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். நன்றியுரைக்காக மூனா மயூரன், தமிழ் கடுமையாளர், உறுப்பினர், தமிழர்தம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரைக்குள்ள போறதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா சிலருக்கு அந்த விளக்கம் கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி தெரியுது.
எழில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளவுதான். அது ஒரு சாஃப்ட்வேரோ வெப் ப்ரௌசரோ அல்லது அப்படி ஒன்றும் இல்லை. அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு மென்பொருள் என்ற அளவில் அதுவும் ஒரு மென்பொருள் தான். இப்போ எப்படி நாங்கள் பைத்தன்ல ப்ரோக்ராம் பண்ணுறோமோ, ஜாவால ப்ரோக்ராம் பண்ணுறோமோ, பிஹெச்பியில் பண்ணுறோமோ, அந்த மாதிரி எழில்ல நாங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். எழில்ல ப்ரோக்ராம் எழுதலாம் என்பதனால அதில் நிறைய முயற்சி செய்திருக்கிறார்கள். ஈவன் ஒரு அக்கவுண்டிங் பேக்கேஜ் கூட எழில்ல எழுத முயற்சி செய்திருக்கிறார்கள். பல விஷயங்களும் செய்திருக்கிறார்கள். அந்த எல்லாம் அடுத்தடுத்த உரையாடல்கள்ல வரும் என்று நினைக்கிறேன். அதனால அந்த விளக்கம் கொஞ்சம் குறைவா இருந்ததுனால அந்த விஷயத்த சொல்றேன். இது வந்து பைத்தன் அடிப்படையில இருக்கு. ஆனா இந்த கோடிங் ஸ்டைல் எல்லாம் பாஸ்கல் பைத்தன் ஸ்டைல்ல இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் இந்த எழில்ல கிட்ஹப் தொடுப்பு நான் இந்த இதுல போட்டிருக்கிறேன் உங்களோட மெசேஜ்ல. அதை கிளிக் பண்ணி பாருங்க. அதுல தாராளமா எழிலுக்கான அறிமுகமும் மாதிரி நிரல்களும் சாம்பிள் கோடிங் இருக்குது. நீங்க பைத்தன் பயன்படுத்துறவராக இருந்தால் பைத்தனுக்கு எழில் லைப்ரரியை நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பைத்தனுக்குள்ளேயே எழில்ல நீங்க ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். நீங்க எழில தனியா இன்ஸ்டால் பண்றதுக்கு விரும்பாவிட்டால் கூட பைத்தனுக்குள்ளேயே எழில் லைப்ரரியை டவுன்லோட் பண்ணிட்டு எழில் மொழியில தமிழ்ல ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். அவ்வளவுதான். சாதாரணமா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆங்கில எழுத்துக்கள் எழுதுவோம், இது தமிழ்லேயே ப்ரோக்ராம். அவ்வளவுதான் விஷயம். இந்த விடயம் தொடர்பாக மிக ஆழமான ஒரு பார்வையை, அதனுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் அதனுடைய இன்றைய நிலை தொடர்பாகவும் எதிர்காலத்தில் இது எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் என்பது தொடர்பாகவும் எமக்கு இன்றைய இந்த உரையாடலில் எமக்கு பல விளக்கங்களை வழங்கிய திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் உதவி பேராசிரியராக இருக்கிறார் பூசாக்கோ கிருஷ்ணாம்பாள் மகளிர் கல்லூரி கோயம்புத்தூரில் கணினித்துறையில். அவருக்கு நம்முடைய மனம் நிறைந்த நன்றிகளை இந்த தமிழரிடம் சார்பாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை முழுமையாக நாங்கள் வழங்குவதற்கான வசதிகளை எமக்கு செய்து தந்த, குறிப்பாக இந்த ஜூம் இணைப்பினை எல்லாம் எங்களுக்கு செய்து தந்த தமிழ் ஜேர்னல், கனடா தமிழ் ஜேர்னல் இதழுக்கு நம்முடைய சிறப்பு நன்றிகள். இது தவிர நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தம்முடைய வானொலியில் ஒவ்வொரு முறையும் அறிவித்து பலரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்கின்ற தென்றல் வானொலிக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றி. இந்த உரையாடல் பங்கேற்பவர்கள் இல்லாமல் நன்றாக நடக்க வாய்ப்பில்லை. அப்படியால் இந்த உரையாடலில் பங்கேற்பதற்கு ஆர்வத்தோடு வந்து இங்கே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் தமிழரிதம் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரையாடலை தொடர்ச்சியாக ஒழுங்கமைத்து அது ஒரு மிகப்பெரிய சிரமமான தொழில். அந்த பணியை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கும் நம்முடைய செயலாளர் திரு சரவணபவனந்தன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தமிழரத்தின் உறுப்பினர் என்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி மாயூரன். நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்னொரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.